விருத்தாச்சலத்தில் பள்ளியில் பயிலும் மகனுக்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த தாரணி என்பவரை தாக்கிவிட்டு தங்கச் சங்கிலி மற்றும் தாலி கொடியை மர்ம நபர் வழிப்பறி செய்துள்ளார். தலைக்கவசம் அணிந்து இருசக்கர ஊர்தியில் வந்து கைவரிசையை காட்டிய கொள்ளையனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் சார். நாங்கள் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் டேர்னிங் திரும்ப பார்த்துட்டு வந்து வண்டியில் இடித்து என்னை கீழே தள்ளி விட்டு என் முடியை பிடிச்சி ரோட்டில் இடித்து என்னை மயக்கமாக்கி விட்டுட்டாங்க சார். எப்படி செயின் வைக்காங்கன்னு தெரியல சார். 3 பவுன் செயின் தாலி இல்லை சார். மொத்தம் 3.25 பவுன். கோடை விழாவை ஒட்டி உதகை பூங்காவில் நடவு செய்யப்பட்ட ரோஜா செடிகள் பல வண்ண மலர்களுடன் பூக்கத் தொடங்கியுள்ளன. கடந்த சில மாதங்களாக ரோஜா பூக்கள் இல்லாமல் பூங்கா வெறிச்சோடியிருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மலர்ந்துள்ளன. ஊட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். கீழே பார்த்தோம் நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. மேலே வந்தோம், நல்லா ஹாப்பியாக இருக்குது அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வருவோம். மே மந்த் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வருவோம். நெக்ஸ்ட் டைம் என்ஜாய்மெண்ட். 4200 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. தமிழக அரசின் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூரில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என சர்ச்சை எழுந்தது. இதற்கு விளக்கமளித்த அமைச்சர் பன்னீர்செல்வம், ஆய்வுக் கூட்டம் என்பதால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்றார். இந்த விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடலன்னு ஒரு இல்ல 3 அமைச்சர்கள் நல்ல விஷயத்தை நாங்க ஆய்வு